81வது கேள்வி. தமிழ் புலவரை போலவே உரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை. ஆப்ஷன் டி, ஒன்றே குலம். ஒன்றே குலம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் கணியன் பூங்குன்றனார். கணியன் பூங்குன்றனார். அடுத்து, நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்ற கூற்றை கூறியவர். நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்ற கூற்றை கூறியவர் தெரன்ஸ். புலவர் தெரன்ஸ் எம்மொழி புலவர். லத்தீன் மொழி புலவர். முதிர்ந்த ஆளுமைக்கான இலக்கணம் கூறியவர் யார்? முதிர்ந்த ஆளுமைக்கான இலக்கணம் கூறியவர் கோர்டன் ஆல்போர்ட். பூட்கை இல்லோன் யாக்கை போல இத்தொடரில் பூட்கை என்பதன் பொருள் யாது? குறிக்கோள். குறிக்கோள். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்று கூறிய புலவர். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்று கூறிய புலவர் ஆலந்தூர் கிழார். ஆலந்தூர் கிழார். ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலக மேதை யார்? ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலக மேதை ஆல்பர்ட் ஸ்வைட்சர். கங்கையையும் இமயத்தில் பெய்யும் மழையையும் உவமைகளாக எடுத்து கூறும் நூல் எது? கங்கையையும் இமயத்தில் பெய்யும் மழையையும் உவமைகளாக எடுத்து கூறும் நூல் எது? புறநானூறு. சஃபென்ஸ் என்பதன் பொருள் அறிவுடையோன். அறிவுடையோன். அடுத்து, தனிநாயக அடிகள் தொடங்கி நடத்திய இதழ் எது? தனிநாயக அடிகள் தொடங்கி நடத்திய இதழ் எது? தமிழ் பண்பாடு. தமிழ் பண்பாடு. உலகத் தமிழாய்வு மன்றம் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர். உலகத் தமிழாய்வு மன்றம் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் தனிநாயக அடிகள். தனிநாயக அடிகள். விரிவாகும் ஆளுமை எனும் உரைநடை பகுதி தனிநாயகம் அடிகளால் எங்கு நிகழ்த்தப்பட்ட உரை? யாழ் பல்கலைக்கழகம். யாழ் பல்கலைக்கழகம். மார்க்ஸ் அரேலியஸ் என்பவர். மார்க்ஸ் அரேலியஸ் என்பவர் பேரரசர். செனகா என்பவர். செனகா தத்துவ ஞானி. தத்துவ ஞானி. நாம் நம்மவர் என்ற செருக்கோடு எழுதுபவர்கள். நாம் நம்மவர் என்ற செருக்கோடு எழுதுபவர்கள் உரோமர். உள்ளட்க உள்ளம் சிறுகுவ என்று கூறும் நூல். உள்ளட்க உள்ளம் சிறுகுவ என்று கூறும் நூல் திருக்குறள். திருக்குறள். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்று தந்த நூல். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்று தந்த நூல்
ஒரு சிறு இசை, ஒரு சிறு இசை. பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் ஆகியோர் எந்த நாட்டு தத்துவஞானிகள்? கிரேக்கம், கிரேக்கம். கவிஞர் கல்யாண்ஜியின் இயற்பெயர் யாது? கல்யாண சுந்தரம், கல்யாண சுந்தரம். கவிஞர் கல்யாண்ஜியின் புனைப்பெயர் யாது? வண்ணதாசன், வண்ணதாசன். கல்யாண்ஜி சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு எது? கல்யாண்ஜி சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு 2016, 2016. சாகித்ய அகாடமி விருது பெற்ற கல்யாண்ஜியின் நூல் எது? சாகித்ய அகாடமி விருது பெற்ற கல்யாண்ஜியின் நூல் எது? ஒரு சிறு இசை, ஒரு சிறு இசை. அடுத்து பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் ஏ, அதாவது ஒளியிலே என்பது சிறுகதை தொகுப்பு. சில சிறகுகள் சில பறவைகள் கடித தொகுப்பு. அந்நியமற்ற நதி கவிதை தொகுப்பு. அகமும் புறமும் கட்டுரை தொகுப்பு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. பொருள் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி. செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது எது? செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது அணி, அணி. உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறும் அணி எது? உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறும் அணி எது? உருவகம், உருவகம். புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும். புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி. பின்வரு நிலையணியின் வகை. 3, 3. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இக்குறட்பாவில் இடம்பெறும் அணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி. தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். இக்குறட்பாவில் வரும் அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி. யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? பாலை நிலத்தில், பாலை நிலத்தில். நசைபெரிது என தொடங்கும் குறுந்தொகை பாடல் யார் யாரிடம் கூறியது? நசைபெரிது என தொடங்கும் குறுந்தொகை பாடல் யார் யாரிடம் கூறியது? தோழியிடம் தலைவி கூறியது. பொறுத்துக. ஆப்ஷன் ஏ, அதாவது பிடி, பிடினா பெண் யானை. வேளம், வேளம்னா ஆண் யானை. யா, பாலை நிலத்து மரம். நல்கள், வழங்குதல்.
வழங்குதல். குறுந்தொகை பாடலின் அடிவரையறை யாது? குறுந்தொகை பாடலின் அடிவரையறை 4 முதல் 8 வரை. குறுந்தொகை நூலை பதிப்பித்தவர். குறுந்தொகை நூலை பதிப்பித்தவர் சௌரிப் பெருமாள் அரங்கனார். சௌரிப் பெருமாள் அரங்கனார். குறுந்தொகை நூல் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு யாது? 1915. 1915. கலித்தொகையில் பாலைத்திணை பாடியவர் யார்? கலித்தொகையில் பாலைத்திணை பாடியவர் யார்? பெருங்கடுங்கோ. பெருங்கடுங்கோ. நசைபெரிது எனும் குறுந்தொகை பாடலை பாடியவர் யார்? நசைபெரிது எனும் குறுந்தொகை பாடலை பாடியவர் யார்? பெருங்கடுங்கோ. பெருங்கடுங்கோ. பாலை பாடிய பெருங்கடுகோ மரபை சார்ந்தவர். சேர மரபை சார்ந்தவர். நசைபெரிது பாடலில் அமைந்துள்ள இலக்கிய உத்தி எது? நசைபெரிது பாடலில் அமைந்துள்ள இலக்கிய உத்தி எது? இறைச்சி. இறைச்சி. களைய எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? சொல்லிசை அளபெடை. சொல்லிசை அளபெடை.